கனவுல உங்களால் ஏதாவது தடுக்க முடியுமா? அப்படியே த்ரில்லிங்காக இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். நமக்கு எதிர்ப்பறையே ஒருத்தர் அடிபட்டு சாவான், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்கிட்டே இருப்போம். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதாவது இன்னும் சிலதெல்லாம் சொல்ல முடியாத மாதிரி பல விதமாக எத்தனையோ இருக்கும், வச்சுக்குவோம். ஆனால் நம்ம அதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் தடுக்க முடியாது. உங்களை நல்லா வச்சிருக்கிறதே கனவு தான். கனவு மட்டும் வரலன்னு வச்சுக்கிங்க, நாம் என்ன ஆகிடுவோம்? நிஜமா எண்ணமும் உணர்வும் நமக்கு வருதா, நம்மளை விட்டு வெளியில் போகுதா? இவ்வளோ நாளாக நீங்கள் வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க வரல, எண்ணெய் விட்டு வெளியே போகுது. 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. இப்போ மனசுனா என்ன, அறிவுனா என்னன்னு புரிஞ்சிக்க போகிறோம். மனசும் அறிவும் வேறு வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ஒரு புரிஞ்சிக்கிறதுக்காக மனசுனா ஒரு தனியாகவும் அறிவுனா ஒன்றான்னு புரிஞ்சிக்கிறத சொல்லுவாங்கன்னா ரெண்டும் ஒன்று தான். எப்படிங்கிறது பிறகு சொல்லிடுறேன், ஓகேவா? நீங்கள் எனக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு, நீங்கள் என்னைக்காச்சும் கை பிடிச்சிருக்கீங்களா? எங்கே பிடிப்பீங்க? அப்பா நெஞ்சில் பாலை வாத்தப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே யாராவது பிடிச்சி சொல்லியிருக்கீங்களா? ஏன் சொல்லலை? இங்கே தானே இப்போ நம்மளை மீறி இயற்கையாக என்ன சொல்லுது, நம்ம நினைக்க கூட இல்லை, பகீர்னு ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லையா? இங்கே யாராவது பிடிச்சிட்டு பகீர்னு ஆயிடுச்சுன்னு என்னைக்காச்சும் சொல்லியிருக்கிறீங்களா? சொல்லதே இல்லை. கரெக்டா? அப்படி தானே? அப்போது ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம்? இங்கே தான் போகிறோம். அதனால் இங்கே வெட்டி பார்த்தா இங்கே மனசு இருக்கானா? இருக்காது. இங்கே இருப்பதாக வச்சுக்கிங்க, ஓகேவா? ஒரு ஐடியாவுக்கு தான், ஒரு இது எங்கேயோ கூட எடுத்துகிட்டு போட்டோம். இங்கே இருப்பதாக ஒரு கற்பனை கூட வச்சுக்கிங்க, இருக்குதுன்னு நினச்சிக்கிங்க, சரியா? அப்புறம் என்ன தான் யோசனை பண்ணால் ஞாபகமே வர மாட்டேன், தலை 2 குட்டு குட்டப்பா. இங்கே என்னைக்காச்சும் குட்டிருக்கிறீங்களா? இங்கே குட்டிக்கிறீங்களா? ஞாபகமே வர மாட்டேங்குது. நானும் யோசிச்சு பார்க்குறேன், ஞாபகமே வர மாட்டேங்குது. அப்படின்னு இங்கே என்னைக்காச்சும் பண்ணிக்கிறீங்களா? இங்கே பண்ணிக்கிறீங்களா? அப்போ இங்கே இதை வச்சு என்ன பண்ணுறோம்? உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை தோண்டி எடுக்கிறோம், சிந்தனை பண்ணுறோம். சிந்தனை பண்ணுறதுக்கு பேர் என்னங்க? இங்கே தானாக வர்றதுக்கு பேர் வந்தது என்னான்னு தெரிஞ்சுக்கிறது அறிவு. அதாவது மனசு ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏதோ ஒரு எண்ணத்தையோ உணர்வையோ சதா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் கண் முடிச்சதுலேருந்து நைட்டு வரணும், சரியா? தூங்கும்போது அதே கனவாக வந்துக்கிட்டு இருக்கும். தூங்கும்போதும் கனவாக தான் வந்துக்கிட்டு இருக்கு, புரியுதா? தூங்கும்போது நம்ம படம் ஓட்டிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? விடிச்சே போச்சா படம் நான் ஸ்டாப்பாக ஓடிட்டுருக்கேன். 3 ஸ்டோரிப்பா இன்றைக்கி அப்படி சொல்லுவான். நம்மளால் 3 ஸ்டோரி இன்றைக்கி 3 படம் பார்த்துட்டேன், விடிய படமா அப்படிங்கிற மாதிரி ஓடுதா இல்லையா? நான் தூங்கிட்டு தான் இருக்கிறேன், உள்ள 3. அதான் என்னென்னா அவ்வளோ விஷயம் நமக்குள்ளே என்ன இருக்குது, தடுத்து வெளியே வராதன்னு போட்டு நம்ம சிறைப்படுத்தி வச்சுருக்கோம், புரியுதுங்களா? அது என்ன ஆகுது, உடம்பு எல்லாம் டயர்டானோடனே அவன் விழுந்துட்டான், இப்போ நீ வெளிப்போ அப்படின்னு சொல்லி தான் வெளியே வர்றதுக்கு பேர் தான் என்னங்க? கனவு. கனவுல உங்களால் ஏதாவது தடுக்க முடியுமா? அப்படியே த்ரில்லிங்காக இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். நமக்கு எதிர்ப்பறையே ஒருத்தர் அடிபட்டு சாவான், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்கிட்டே இருப்போம். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதாவது இன்னும் சிலதெல்லாம் சொல்ல முடியாத மாதிரி பல விதமாக எத்தனையோ இருக்கும், வச்சுக்குவோம். ஆனால் நம்ம அதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் தடுக்க முடியாது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அது மாதிரி நாம் காத்தால் கண் முழிக்கும் போது இதெல்லாம் வராத, நோ போயிடாது, அந்தாண்ட போகுது, இங்கே வா அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்தாண்ட கூப்பிட்டு வரீங்க. நைட்டில் நீங்கள் இந்த டோட்டலாக ஆஃப் ஆகிடுறீங்க. அப்போ அது என்ன ஆகுது, எல்லா கேட்டும் திறந்து சர்ன்னு வெளியே வர்றதுக்கு பேர் தான் கனவு. அப்போ கனவு நல்லதா கெட்டதா? உங்களை நல்லா வச்சிருக்கிறதே கனவு தான். கனவு மட்டும் வரலன்னு வச்சுக்கிங்க, நாம் என்ன ஆகிடுவோம்? நிஜமா கனவு வர்றதுனால இனிமேல் கனவு கொண்டு பயப்பட தேவையில்லை. அப்பாடா இன்றைக்கி 3 படம் உள்ள 3 படத்துக்கான ஸ்டோரேஜ் என்னை விட்டு போய் தொலைச்சிடறேன், நிம்மதியாக இருங்க. அது இன்னும் சில கனவுலாம் பயங்கர விகாரமான கனவுகள்லாம் வரும்.
அப்படியே எஞ்சா உடம்பெல்லாம் தட தட தடன்னு அடிச்சுட்டு வேர்த்து விறுவிறுத்து ஃபேன் போட்டு செத்த நேரம் போய் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வந்து ஒரு பாத்ரூம் போய்ட்டுலாம் உட்காந்துருப்போம். இருக்கமா இல்லையா? அப்படின்னா என்னென்னா அவ்வளோ வன்மமான ஸ்டோரேஜ் நமக்குள்ளே பதிந்திருக்கிற ஒரு விஷயம் கனவு வழியாக நம்மை விட்டு வெளியேறுகிறது. அப்போ எது வெளியில் போனாலும் நல்லதா கெட்டதா? அப்போ எண்ணத்தில் கெட்டது நல்லதுன்னு உண்டா? வெளியில் போகிற எல்லாமே நல்லது தான். ஓகேவா? இப்போ எண்ணமும் உணர்வும் நமக்கு வருதா, நம்மளை விட்டு வெளியில் போகுதா? இவ்வளோ நாளாக நீங்கள் வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க வரல, எண்ணெய் விட்டு வெளியே போகுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா சார்? புரிஞ்சா? ரைட். இங்கே மனசு வெளிப்படுத்துது, என் அறிவு புரிந்து கொள்ளுது. உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குதுப்பா, வெளியவே சொல்கிறதுக்கு கன்றாவியான ஒரு எண்ணம் வந்திருக்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுது. ஆனால் என்னன்னு தெரியுது, ஆனால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இதுக்குதுலே கேவலம், நீலாம் ஒரு 90 பட்டை போட்டுக்கிட்ட பக்கா கேவலமான ஒரு ஃபீலிங் வந்துருக்கு. ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் சொல்ல வரேன். பாடுறது பட்டை வர்றது இவ்வளோ கன்றாவியா? அப்படி அது இதில் என்னென்னா, ஏன் கட்டுப்பாட்டில் இது இருக்கா இல்லையா? இதுதான் கொஸ்டின். இல்லை தானே? நாம் என்ன நினச்சிக்கிட்டோம் இவ்வளோ நாள்? நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? இல்லை நாம் பார்த்து அதை சரி பண்ணுறது நம்ம கையில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா? உங்கள் கையில் உண்மையில் இருக்கா அப்படிங்கிறத இப்போ தானே தெரிஞ்சிருக்கீங்க. புரிஞ்சுங்களா? இங்கே எண்ணமோ ஒன்று வெளிப்படுது, ஏதோ ஒரு எண்ணம் வெளிப்படுது, உணர்வு வெளிப்படுது. எனது அறிவு இந்த எண்ணம் வெளிப்பட்டிருக்கிறது, இந்த உணர்வு வெளிப்பட்டிருக்கிறது, இந்த அறிவு புரிந்து கொள்கிறது. புரியுதுங்களா? ரைட். புரிஞ்சுக்கிட்டதுனால இதை மனசுன்னு வச்சுக்கிங்க, இதை அறிவுன்னு வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இந்த அறிவால் இந்த மனசு வெளிப்படுத்தின எண்ணத்தையோ உணர்வையோ சரி பண்ண முடியுமா? மாற்ற முடியுமா? நீக்க முடியுமா? எதுவாச்சும் பண்ண முடியுமா? அப்போது இந்த அறிவால் இந்த மனசுக்குள்ளே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் என்னங்க? அதுதான் ஞானம். அதுக்கு பேர் தான் புரிதல். புரிதல்னா ஒன்றும் இல்லை, என்னுடைய அறிவை வைத்து என் மனதில் வெளிப்படும் எண்ணங்களையோ உணர்வுகளையோ என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு மனசு புரிஞ்சுக்கணுமா, அறிவு புரிஞ்சுக்கணுமா? நீங்கள்லாம் பிரில்லியன்ட்னு எனக்கு தெரியுது. அறிவு புரிஞ்சிக்கிச்சுன்னா யார் சண்டை கட்டிக்கிட்டு இருக்கிறது? என் மனசில் வர்றதை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கிற நபர் யார்? என் அறிவு. இப்போ என் அறிவு சண்டை போட்டுக்கிட்டு யார் விடுபட வேண்டியது? மனசா அறிவா? பைத்தியகரத்தனமாக சண்டை போட்டுட்டு இருக்கிறது அறிவா மனசா? மனசில் பிரச்சனையே கிடையாது, அது பாட்டுக்கு ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கு. அறிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதோட போனால் அறிவுக்கும் பிரச்சனை இல்லை. அறிவு அதை சரி பண்ணுறன்னு போனால் மட்டும்தான் அது செய்கிறது முட்டாள்தனமான வேலை. சரியா? ஆனால் இது புரியாதவர்களும் நாம் அந்த முட்டாள்தனத்தை தான் தொடர்ந்து அதானே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. வேறு எதாவது பண்ணிகிட்டு இருந்தோமா? நானும் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கும் தெரியாது. ஐயா சொன்ன வாட்டி தான் புரிஞ்சிச்சு, ஓ எனக்கு இங்கே ஒரு வேலையுமே இல்லையா, இதை வச்சு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? இது நல்லா புரிஞ்சா? இதுதான் ரொம்ப மெயின் கோர் மெசேஜ். நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்கள் மனசில் வருகிற எந்த எண்ணங்களையும் உணர்வுகளையும் உங்கள் அறிவின் முயற்சியினால் கட்டுப்படுத்துவது என்பது முடியவே முடியாத ஒரு விஷயங்கிறது எது புரிஞ்சுக்கணும்? இந்த அறிவு விளங்கி கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இதை எப்படிங்கிறத தான், இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம்? ஞான புரிதல். மனசு எப்படி செயல்படுதுங்கிற பகுதி 50% புரிஞ்சுக்கிறது இது. மீதி எப்படி 50%ங்கிறத நாளைக்கு 11:30 மணி வகுப்பில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பாகுபலி படம் பாதி தான், அதுக்கப்புறம் தான் மீதி. கட்டப்பா ஏண்டா இவனையே குத்தனான் அப்படிங்கிறத நம்ம அது அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். இவன் தான் கூட இருப்பான்னு பார்த்தா இவனே குத்திட்டானா அப்படி பார்த்தோமா? ஆச்சரியமாக பார்த்தீங்களா இல்லை? இன்ட்ரோல் விட்டான், படம் முடியுதுன்னு பார்த்தாக்கா இவனே அவனை எடுத்து குத்திட்டான்பா, சத்யராஜே குத்திட்டானே அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அது எப்படிங்கிறத நாளைக்கு தான் அதை நம்ம பார்க்க போகிறோம். அது நாளைக்கு பார்ட் பி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது
பார்ட் 1. இந்த அறிவை வச்சு மனசுக்குள்ளே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத இப்போ உடல் கருவியை வச்சு உங்களுக்கு சொன்னேன், நீங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. அக உறுப்பு புற உறுப்பு வச்சு சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? மனசு உடம்பு எப்படி செயல்படுதுன்னு சொன்னோன்னா அதே மாதிரி தான் மனசு 2 வகையில் செயல்படுதுன்னு சொன்னோன்னா, இங்கே தானாக வர்றதுக்கு பேர் என்னங்க? தாட்டு. இங்கே இது வந்து எனக்கு இந்த எண்ணம் வருது, உணர்வு வருதுன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் என்னங்க? அறிவு. அதுக்கப்புறம் எப்படி செயல்படுறதுங்கிறதெல்லாம் நாளைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் எது வரலும் சொல்லிக்கிறேங்கிறது உங்களுக்கு முதல்ல புரியறதுக்காக சொல்லிட்டேன். சரியா? இப்போ ஒரு ஸ்டோரி. 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.